பூக்கள் உதிரும் சாலையின் வழியே பேசி செல்கிறேன். மரங்கள் கூட நடப்பது போலே நினைத்து கொள்கிறேன். வணக்கம் 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 வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி காஃபி ஆர்ட் வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹார்ட் டிசைன் வித் பிங்க்கு சாக்லேட் கலர் எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான காஃபி ஆர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னுடைய பாடலுக்காகவும் வாய்ஸ்க்காகவும் அதை சொதப்பினதுக்காகவும் ஐ எம் வெரி வெரி சாரி. ப்ளீஸ் இக்னோர் தேட். முன்னாடி நான் போட்ட 2 காஃபி ஆர்ட் வீடியோஸையும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்ஸ் கொடுக்குறேன். இதை ஒரு சீரீஸாக நான் போடுறேன். ஸோ கம்மிங் பேக், இந்த காஃபி ஆர்ட் வீடியோவில் ஆஸ் யூஷுவல் நான் போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த பிராண்டுடைய காஃபி பவுடர் தான் நிறையா காஃபி ஆர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் வெனிலா ஃப்ளேவர் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாஷே பவுடர் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் கப்பில் போட்டு நல்லா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மில்க் ஃப்ராதரை வச்சு நல்லா ஃப்ராத் பண்ணுறேன். இந்த மில்க் ஃப்ராதிங் ஒரு டெக்னிக் இருக்குது. அது பண்ண தான் அது உன்னோட டெக்ஸ்சர் எப்படி கிடைக்குன்றதை நம்ம நல்லா கற்றுக்க முடியும். ஸோ அது இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். நானும் இப்போ தாங்க செய்ய கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஈவன் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சி வடிகட்டின பால் நம்ம காஃபி கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை ஊற்றிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிகாஷனும் அந்த பாலும் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா. ஸோ மேலே அந்த பால் ஊற்றின அந்த டம்ளரில் இருந்தால் அடியில் இருக்கிற நுரையை தான் நான் இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக அந்த ஃபோமை மட்டும் மேலே வச்சு நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன். அதில் என்னுடைய சாக்லேட் சிரப் இந்த கண்டெய்னரில் ஒரு ஹார்ட் வரைஞ்சிடுறேன். அந்த ஹார்ட்டுக்கு உள்ளே என்னுடைய ஸ்ட்ராபெரி சிரப்பை சாக்லேட் சிரப் மாதிரி இன்னொரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராபெரி சிரப்பில் நான் இன்னொரு ஹார்ட்டை அந்த வெளி ஹார்ட்டுக்கு உள்ள சென்டரில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு ஃபோம் போட்டோம்ல, மில்க் ஃபோம், அதை சுற்றி ஒரு டிசைன் மாதிரி ரேண்டமாக போட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்லேயும் நீங்கள் டிசைன் போடுங்க. இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இப்படி தான் செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி சாதாரணமாக செய்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனில். எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் அ ஸ்மால் அட்டெம்ப்ட் தானே. ஸோ அந்த சென்டரில் இருக்கிற அந்த பிங்க் ஹார்ட் இன்னும் நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கணுன்றக்காக மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுறேன். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு காஃபி ஆர்ட் காஃபி ரெடி. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் தினைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன், அதையும் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.